ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. நம்ம இந்த பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் மந்த்லி வைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னன்னா பிப்ரவரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்ட் 4. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம ப்ரீவியஸ் அனலைஸ் வீடியோவில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் ஒரு கொஸ்டின், தென் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தமிழ் மனம் திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனி. தமிழ் மனம் திட்டத்தின் கீழ் 10 கலை பயிற்றுவிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். பயிற்றுவிப்பவர்கள் வெளிநாடுகளில் 3 ஆண்டுகள் பணிபுரிவார்கள். இந்த திட்டம் சர்வதேச அளவில் தமிழ் மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துகிறது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 1 and 3 ஒன்லி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா வந்து அவங்க வந்து 2 வருஷம் தான் பணிபுரிவாங்க. ஓகே, தமிழ் மனம் திட்டம் வந்து ஸ்டார்ட்னு பார்த்துலாமா? தமிழ் மனம் திட்டத்தின் கீழ் 10 கலை அவங்க வந்து 2 வருஷம் டைம். ஓகேங்களா? இது வந்து சர்வதேச அளவில் தமிழ் கலை மற்றும் கலாச்சாரத்தை வந்து ஊக்குவிக்கிறது தான் இது. இதில் வந்து என்னென்னா கலை பயிற்சி, கலாச்சார நிகழ்வுகள், வெளிநாட்டு தமிழர்களே சமூக ஈடுபாடு இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய தமிழ் இசை, நடனம், நாட்டுப்புற கலைவிடங்களில் பாதுகாப்பதும் கவனம் செலுத்துவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் பிஹெச்டி சேர்க்கை ஒற்றை சாளர முறை பற்றிய கூற்றுகளில் எத்தனை சரி? மாநில பல்கலைக்கழகங்களில் பிஹெச்டி சேர்க்கையில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. செகண்ட், முதல் கட்ட செயல்பாட்டில் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அடங்கும். தேர்ட், இந்த முறை தமிழ்நாட்டில் மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமே விரிவுபடுத்தப்படும். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஒன்லி 2. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஓகேங்களா? இது வந்து என்ன, மத்திய பல்கலைக்கழகங்களில் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. ஓகே, ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து ஃபஸ்ட்டு அட்டமை வந்து என்னன்னா பெரியார் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், அதை ஞாபகம் வச்சுங்க. தென் லேட்டர் வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இது பண்ணுவாங்க. இதனோட எய்ம் என்னன்னா ஆராய்ச்சி அறிஞர் சேர்க்கையை எளிதாக்க, குழப்பம் குறைந்த நியாயமான அணுகலை உருவத்தை செய்து தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1, தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக மசோதா 2025 திரும்ப பெறப்பட்டது. 100 ஏக்கர் நில நேர்மை குறைத்து புரோன்ஃபீல்ட் பல்கலைக்கழகங்கள் முன்மொழிந்ததால். ஸ்டேட்மெண்ட் 2, அரசு எதிர்ப்பு மற்றும் அரசின் மறு ஆய்வு முடிவை தொடர்ந்து திரும்ப பெற நடந்தது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, both the statement 1 and 2 correct. Statement 2 explains the statement 1. ஓகே, அது நியூஸ் என்ன வந்துச்சுன்னா தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த மசோதா 2025 திரும்ப பெறப்பட்டது. இது வந்து ஏன்னா 100 ஏக்கர் நிலநேர்மை குறைத்து புரோன்ஃபீல்ட் பல்கலைக்கழகங்கள் முன்மொழிந்தது. அரசு எதிர்ப்பு மற்றும் மாநில அரசின் மறு ஆய்வு முடிவை தொடர்ந்து திருப்பது. அதே கூட்டத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இறுதி துணை மதிப்பீடுகள் 2025-26 சமர்ப்பித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவகங்கையில் மருது சகோதரர்கள் சிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனி. சிலை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் வழியாக திறந்து வைக்கப்பட்டது. சிலை 2.06 கோடி செலவில் நிறுவப்பட்டது. தேர்ட், மருது சகோதரர்கள் சிவகங்கையில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிர்ப்புடன் தொடர்புடையவர்கள். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 1 and 3 ஒன்லி. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். இது வந்து என்னன்னா 2.6 கோடியில் 1.06 கோடி மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து என்னன்னா சிவகங்கை பகுதி ஆட்சி செய்த விடுதலை போராட்ட வீரர்கள் நினைவு கூறுவதாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பெரிய மருது மற்றும் சின்ன மருது வந்து வீரபாண்டி கட்டபொம்மனி நெருங்கிய சகாக்கள். ஆங்கிலேய ஆட்சியை வந்து இவர் வந்து ஆப்போசிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கும்மிடிப்பட்டியில் பழங்கால பாறை ஓவியங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனி. கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரைக்காரை அருகே கும்மிடி பகுதியில் பாறை ஓவியங்கள் உள்ளன. ஓவியங்கள் வெள்ளை நிற வர்ணத்தில் யானைகள், தேர்கள், மனித உருவங்களை சித்தரிக்கின்றன. இந்த தளம் தொல்லியல் ஆய்வுக் கழகம் ஆர்கியாலஜி சர்வே சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 1 and 2. இது வந்து என்ன, ஒன்று வந்து ஏஎஸ்சி அந்த ஆக்ட் கீழே வரல, ஜஸ்ட் நம்ம தமிழ்நாடு பண்டைய வரலாற்று நினைவு சின்னங்கள் சட்டத்தின் கீழ் 1960 வந்து பராமரிச்சுட்டு வரோம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். கும்மிடி பகுதியில் 2300 ஆண்டு பழமையான பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மதுரைக்காரை அருகே கும்மிடிப்பட்டி கிராமத்தில் 2300 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்கள் வெளியோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன. ஓகே, பதிமலை மலையில் உள்ள குகையில் வெள்ளை நிற வண்ணப்பூச்சி ஓவியங்கள், யானை, தேர்கள் மற்றும் மனித உருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது வந்து என்னன்னா தமிழ்நாடு பண்டைய வரலாற்று நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தளங்கள் சட்டம் 1966 கீழ் வந்து பாதுகாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் டாபிக், தமிழ்நாடு சட்டமன்றம் குறித்த புத்தகம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனி.
கூற்று 1. தமிழ்நாடு சட்டம், சட்டமியற்றல் மற்றும் கொள்கை வகுப்பில் ஒரு பயணம் புத்தகம் த ஹிந்து குரூப் வெளியிட்டிருக்காங்க. கூற்று 2. தமிழ்நாடு சட்டமன்றம் 1921இல் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய இந்தியாவின் முதல் சட்டமன்றமாகும். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1 2 எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ரிலவெண்ட்டாக எதுவும் இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றம் குறித்த புத்தகம் ரீசெண்டாக வெளியிட்டாங்க. ஓகேங்களா? அது யாருன்னா முதலமைச்சர் தான் வெளியிட்டார். இது என்ன சட்டமன்ற சபாநாயகர் அப்பா வெளியிட்டார். இந்த இந்து குரூப் அதுக்கு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாங்க. ஓகே, இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பரிணாம வளர்ச்சி, சட்டமேற்றும் வளராறு, முக்கிய கொள்கை, மைல்கல் இதெல்லாம் ஆவணப்படுத்தியிருக்கும். முக்கிய சாதனை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நம்ம தமிழ்நாடு தான். இது இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நியூஸில் வந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு மத்திய மாநில உறவுகள் குழு பாகம் 2 பற்றிய கூற்றுகளை கவனி. குழு பிப்ரவரி 22, 2026 அன்று புதுதில்லியில் பாகம் 2ஆக விவாதிக்கக்கூடியது. அறிவிக்கை பாகம் 1 பிப்ரவரி 16, 2027 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. பாகம் 2 மத்திய மாநில உறவுகள் குறித்த 15 கூடுதல் அத்தியாயங்கள் இருக்கும். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. ஓகேங்களா? இது ஜஸ்ட் அடிஷ்னல் 10% பண்ணுறாங்க, 15 இல்லை. ஓகே, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இது யார் இந்த கமிட்டி ஹெட் பண்ணாங்கன்னா நீதிபதி குரியன் ஜோசப். ஓகேங்களா? இது ஏப்ரல் 2025 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பார்ட் 1 என்னன்னா மொழிக் கொள்கை, ஆளுநர் பாத்திரம், கல்வி, சுகாதாரம், வரையறை, தேர்தல், ஜிஎஸ்டி இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஸ் பண்ணி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டென்ஸ், அதாவது தமிழ் பதிப்பு திறந்த அணுகலின் வெளியீடு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக், தமிழ்நாடு இறுதி எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் பற்றிய கூற்றுகளில் எத்தனை சரி? எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பிறகு டிஎன் மொத்த வாக்காளர் 5,67,007,380. சரிபார்ப்புக்கு பிறகு 75க்கும் மேல் அதிகமான பெயர்கள் இணைக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண் வாக்காளர்களை விட அதிகம். 18 to 29 வயது குழு 20 லட்சம் இளைஞர்கள் வாக்காளர்களை கொண்டுள்ளது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி ஒன்லி 3. ஸ்டேட்மெண்ட் 4 இன்கரெக்ட். ஏன்னா 12 லட்சம் தான் யங்ஸ்டர் இருக்காங்க, 20 லட்சம் இல்லை. ஓகே, இறுதி வாக்காளர் பதிவு ஓகேங்களா? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கிறது 5,67,007,380. ஓகே, சரிபார்ப்பு பிறகு 74 லட்சம் இருந்து பெயர் நீக்க இருக்காங்க. பாளையத்தை ஆண்கள் எடுத்துக்கிட்டால் 277, அதே பெண்கள் எடுத்துக்கிட்டால் 289. திருநங்கைகளும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க 7,617. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக், டிஎன் அரசு உதவி பள்ளியில் 654 உயர் தொழில்நுட்ப ஆவணங்கள் பற்றிய கூற்றுகளை கவனி. 41.85 கோடி செலவில் 654 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் 9 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு பயனளிக்க தொடங்கியுள்ளன. ஆய்வகங்களில் ஏஐ, கோடிங் மற்றும் இயந்திர பொறியியல் திட்டங்கள் அதிகரிக்கும். இவை தமிழ்நாடு அரசு பள்ளியில் முதல் முறையாக அமைக்கப்படும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களாகும். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி. ஸ்டேட்மெண்ட் 3 இன்கரெக்ட். ஓகேங்களா? அது என்னன்னா 8,600 ப்ளஸ் ஸ்கூல்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அதில் 654 தான் அடிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனோட காஸ்ட் 519 கோடி. ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியாச்சு. இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின், சார் தாமஸ் மன்றோ தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சார் தாமஸ் மன்றோ 1820 முதல் 1827 வரை மதராஸ் ஆளுநராக பணியாற்றினார். கூற்று 2, மன்றோ அறிமுகப்படுத்திய ஏத்வாரிஸ் அரசு முறை மற்றும் விவசாயிகளுக்கு நேரடி நில வர்த்தகத்திற்கு உள்ளடக்கியது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட், பட் டிட் நாட் எக்ஸ்பிளைன் த கரெக்ட். சரி, சார் தாமஸ் மன்றோ பற்றி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். இது 200 இறப்பு ஆண்டு தேர்வு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருக்கு. ஓகேவா? இது நிலக்கரி ஆவண மையம் அங்கே தான் பண்ணாங்க. இது ஆளுநராக எப்படின்னா 1820 to 27 ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரைத்து வயசு அறிமுகப்படுத்தியவர் அரசு மற்றும் விவசாயிகளிடையே நேரடியாக லேண்ட் டேக்ஸ் வாங்கிறது தான் இதனோட முக்கியமான பங்கு. அதிகார பரவலாக்க ஆதித்தர் நிலக்கரி மன நிலையமாக்கும் உருவாக்கத்துக்கும் இவர் முக்கியமான ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, நீங்கள் பார்த்த டாபிக் குயிக்காக ரிவிஷன் பண்ணிக்கலாமா? தமிழ் மனம்ன்றது 10 ஆர்டிஸ்ட் இருக்கும். அவங்க 2 வருஷத்துக்கு போய் அப்ராட்டில் ஒர்க் பண்ணி தமிழ் கல்ச்சரை இன்டர்நேஷ்னல் லெவல் கொண்டு போவாங்க. அதே பிஹெச்டி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் பெரியார் மனோன்மணியம் சுந்தர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் பண்ண போகிறாங்க. தென் ஆல் ஸ்டேட் யூனிவர்சிட்டி கவர் பண்ணுவாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பில் 2025-23 வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ப்ரௌன்ஃபீல்டு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. மருது பிரதர்ஸ் சிவகங்கையில் 1.06 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலை நிறுவியிருக்காங்க. தென் கும்மிடிப்பட்டி ராக் பெயிண்டிங்ஸ் கோயம்புத்தூர் மதுரக்கரையில் 2300 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும். ஒயிட் பிக்மெண்ட் தமிழ்நாடு ஆக்ட் 1966 பாதுகாக்கிறாங்க.
தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் புக் வந்து அப்பா ஸ்பீக்கர் வந்து ரிலீஸ் பண்ணவர். யார் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா இந்த குரூப். தென் ஃபர்ஸ்ட் உமன் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து நம்ம மெட்ராஸ் சொல்லியிருக்காங்க 1921. யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து ரிப்போர்ட்டை வந்து எட் பண்ணது யாருன்னா ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப். எஸ்ஐஆர் எலக்ட்ரல் ரோலில் வந்து கிட்டத்தட்ட வந்து 74 லட்சம் வந்து இந்தியாவில் வந்து இது பண்ணியிருக்காங்க. மென்னோட உமன் வந்து அதிகமான ஓட்ஸஸ் இருக்காங்க. ஓகே, 654 ஹைடெக் லேப்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து 9 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி ஏஐ கோடிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் தாமஸ் முன்ரோ கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் 1820-27 ரைட் வாரி சிஸ்டம், நீலகிரிஸ், என்டிசி, பைசென்ட்ரிக் கால் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எனி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ சால்வ் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.